சென்னை வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவர்மனிடம் கேட்கலாம். மணிவர்மன், இந்த பகுதிகளில் எல்லாம் எவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கு? மழைநீரை அகற்றும் பணிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? சென்னை பகுதியில் தொடர்ந்து 2 மணி நேரமாக விடாது பெய்து வந்த கனமழையினால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் தேங்கி இருந்ததால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததன் காரணமாக சென்னையில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக காலை வேளையில் மிதமான தொடங்கிய மழையானது சற்று அதிகமான கனமழையாக பெய்ய தொடங்கியது. இந்த கனமழையானது 1 மணி நேரத்துக்கு மேலாக விடாது பெய்து வந்ததனால் திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கியது. இந்த கனமழையினால் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை முழுவதுமே இருள் சூழ்ந்து காணப்பட்டு புகை மண்டலமாக காட்சியளித்தது. வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடியே தங்கள் வாகனங்களை இயக்கி சென்றனர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பெய்த கனமழையினால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகினர். பெற்றோர்கள் காலையில் மழை இல்லாத காரணத்தினால் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிய நிலையில் மீண்டும் மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் பள்ளிகளில் இருந்து வீட்டிற்கு அழைத்து செல்வது எப்படி என்று வேதனைப்படுகின்றனர். இருந்த போதிலும் சாலைகளில் தேங்கிய மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அகற்ற வேண்டும். சாலைகள் தேங்கிய வடிகால் பணிகளை முறையாக மழைநீர் செல்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை எழுந்துள்ளது. 2 மணி நேரத்துக்கு பெய்த கனமழையினால் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் மழைநீரானது குளம் போல் தேங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.